பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பிரதமர் கோரிய 50 நாட்களும் முடிந்துவிட்டது. ஆனால் இந்த திட்டம் குறித்து மக்கள் மனதில் இன்றும் உள்ள கேள்விகள் பல. 50 நாட்களில் ரூபாய் நோட்டு பிரச்சனை தீரும் என்று எதன் அடிப்படையில் அறிவிக்கப்பட்டது? 50 நாட்களில் சீராகாததற்கு என்ன காரணம்? தொழில்நுட்ப யுகத்தில் விரைவில் ஏடிஎம் மையங்களில் புதிய ரூபாய் தாள் வழங்க தேவையான மாற்றத்தை மேற்கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? உண்மையில் பணத்தை புழக்கத்தில் விடக்கூடாது என்பதுதான் திட்டமா? முதலில் கருப்பு பண ஒழிப்பு, பின் ரொக்கமில்லா பரிவர்த்தனை என்று கூறப்பட்டது. இந்தியர்களின் பணம் வங்கிகளில் வந்துவிட்ட நிலையில் அனைவரையும் நிதி கட்டமைப்புக்குள் கொண்டு வரத்தான் இந்த நடவடிக்கையா? மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் கையில் செல்லாத நோட்டுகளை மக்கள் வைத்திருப்பதில் என்ன பிரச்சனை? ஏன் அபராதம் விதிக்கப்பட வேண்டும்? மார்ச் 31ஆம் தேதிக்கு மேல் கையில் செல்லாத நோட்டுகளை மக்கள் வைத்திருந்தால் 4 ஆண்டுகள் சிறை என்று அறிவிக்கப்பட்டு பின் வாபஸ் பெறப்பட்டது. பழைய ரூபாய் நோட்டுகளை கையில் வைத்திருப்பது கிரிமினல் குற்றமா? பழைய ரூபாய் நோட்டுகளை 10 தாள் கையில் வைத்திருந்தால் அது குற்றம் இல்லையா? மத்திய அரசின் இந்த நடவடிக்கை யாருக்கு பலன் தரும்? மக்களுக்கா? வணிகர்களுக்கா? அரசுக்கா? ரொக்கமில்லா பரிவர்த்தனையில் கிரெடிட் கார்டு சேவை கட்டணங்களுக்கு யார் பொறுப்பு? 4313 கோடி ரூபாய் ரெய்டு மூலம் பிடிபட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. இந்த ரெய்டை முன்பே நடத்தியிருக்க முடியாதா? வருமான வரி சோதனையில் பிடிபட்ட பணத்தில் 106 கோடி ரூபாய் புதிய 2000 ரூபாய். இவ்வளவு புதிய ரூபாய் நோட்டுகள் ஒரு சிலரிடம் எப்படி சேர்ந்தன? இந்தியாவில் உள்ள மக்கள் தொகையில் 3 கோடி பேர்தான் வருமான வரி செலுத்துவதாக வருமான வரித்துறை தெரிவிக்கிறது. மீதம் உள்ளவர்களை பிடிக்க 500, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்பதுதான் ஒரே வழியா? கருப்பு பணத்தை ஒழிக்க பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அறிவிப்பதுதான் ஒரே வழி என்றால் 125 கோடி மக்கள் தொகையில் 5058 பேருக்கு மட்டும்தான் தற்போது வரை வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மத்திய அரசுதான் இந்த நடவடிக்கையை கொண்டு வந்தது. ஆனால் ரயில் நிலையங்களில் முன்பதிவு செய்யாத டிக்கெட் பெற ஸ்வைப் மிஷின் இன்னும் வழங்கப்படவில்லையே. நவம்பர் 11 முதல் 50 ரூபாய் நோட்டுகள் ஏடிஎம்களில் வரும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்தது. ஆனால் 50 ரூபாய் நோட்டுகளை ஏடிஎம்களில் பார்க்க முடியவில்லையே.